நான் டாக்டர் தீபா லாலன், பிஹெச்எம்எஸ் ஹோமியோபதி பிசிஷியன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, பெண்களுக்கான பிறப்புறுப்பு அரிப்பு நம்ம வீடியோ போட்டோம். அதை பார்த்துட்டு நிறைய ஆண்கள் வந்து, மா இதே மாதிரி எங்களுக்கும் பிரச்சனை இருக்குமா, அப்ப ஆண்களுக்கு பிறப்புறுப்பு அரிப்புக்கு என்னம்மா பண்ணணும், அதே மாதிரி ஆண்களுக்கு தொடையினோட இடுக்குல பயங்கர அரிப்பு இருக்கு, அதுக்கு என்ன பண்ணணும், அக்கிள் பகுதியில அரிப்பு இருக்கு, இதுக்கு என்ன பண்ணணும், பிறப்புறுப்பு டிப் ஆஃப் த பீனிஸ், அந்த பீனிஸ்னோட டிப்லயும் அந்த ப்ரோபியோஸ்க்கு நடுவுலயும் வந்து பாத்தீங்கன்னா அரிப்பு இருக்கு, அந்த பிறப்புறுப்பினோட தோலை இப்படி தூக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல நிறைய அரிப்பு இருக்கு, அதுக்கு என்னமா பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி தொடையில அரிப்பு ஏற்படுது அப்படின்னா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபங்கல் ஒரு காரணமா இருக்கலாம். இந்த பிறப்புறுப்புல அரிப்பு ஏற்படுது அப்படின்னா கேண்டிடியாசிஸ் காரணமா இருக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ட்ரைகோமோனியாசிஸ் இன்ஃபெக்ஷன் ஒரு காரணமா இருக்கலாம். இந்த வெனரல் டிசீஸ், இந்த சிஃபிலிஸ், அந்த மாதிரி பால்வினை நோய்களும் ஒரு காரணமா இருக்கலாம். ஆக காரணம் என்ன அப்படின்றத கரெக்டா கண்டுபிடிச்சுக்கணும். அதுக்கும் மேல முக்கியமான காரணம் என்ன தெரியுங்களா, இதெல்லாம் வந்து ஆல்ரெடி இருக்குன்னா நீங்க அதுக்கான கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்க. அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க. பால்வினை நோய்கள்லாம் இல்ல, இருந்தாலும் அரிப்பு இருக்கு அப்படின்னா அதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, டயபெட்டிக் இருக்கா அப்படின்னு பாருங்க, சர்க்கரை இருக்கா, சக்கரை ரொம்ப வருஷமா இருக்கு, சக்கரை அதிகமாயிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம், அதனால பிறப்புறுப்புல அரிப்பு. அப்ப சுகரை கண்டிப்பா கண்ட்ரோல் பண்ணணும், அதுக்கான மருந்துகள், அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதுக்கான உணவு முறை அப்படின்றத எடுத்து சுகரை கண்டிப்பா கண்ட்ரோல் பண்ணணும். கண்ட்ரோல் பண்ண பின்னாடிதான் இதுக்கான மெடிகேஷன்ஸ் வேலை செய்யும். புரியுதுங்களா? இல்ல சைமுல்டேனியஸா சுகருக்கான கண்ட்ரோலுக்கான டேப்லெட்ஸும் எடுத்துட்டு கூட இந்த பிறப்புறுப்பு அரிப்புக்கான ஹோமியோபதிக் மெடிகேஷன்ஸ் எடுத்துக்கலாம். ரெண்டாவது ரீசன் ஓரோஜென்டல் செக்ஸ். பிறப்புறுப்பு வாய் சேர்க்கை இருக்கா, தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிடுங்க. பிறப்புறுப்பு வாய் சேர்க்கை இருக்கு அப்படின்னா இது உங்களை விட்டு போகவே போகாது, தொடரும். 4 வருஷம் தொடரும், 5 வருஷம் தொடரும், 10 வருஷம் தொடரும், 20 வருஷம் தொடர்ந்தவங்களை கூட நாங்க பார்த்திருக்கோம். ஆக ஓரோஜென்டல் செக்ஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அதை அவாய்ட் பண்ணிடணும். நாங்க வாரத்துல ஒரு நாள் தாமா இருப்போம், 10 நாளைக்கு ஒரு முறை தான் இருப்போம், அப்படி இருந்தாலும் ஓரோஜென்டல் செக்ஸ் சாலிடா கூடாது. ஓகேங்களா? அப்ப இதை வந்து ஒரே முட்டை இதுல வந்து வெளியே வந்துட முடியும். அதே மாதிரி சாப்பாட்டுல சூடான வஸ்துக்கள், கத்திரிக்காய், கருவாடு, கோழிக்கறி, மீன் அவாய்ட் பண்ணுங்க. பழத்துல பப்பாளி பழம், பைனாப்பிள், பலாசோலை, மாங்காய், மாம்பழம் அவாய்ட் பண்ணிடுங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த டைட்டா டிராயர்ஸ் போட்டிருப்பாங்க பாத்தீங்களா, ட்ரங்க்ஸ் அப்படிம்பாங்க, டைட்டா டிராயர் போட்டிருப்பாங்க, அதை அவாய்ட் பண்ணிட்டு இந்த பெரியவங்க நாடா சட்டி போடுவாங்க பாத்தீங்களா, தொடையாண்டு ரொம்ப லூஸா இருக்கும் நாடா சட்டி, அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ்ல வந்து நாடா போட்டு தொடையில லூஸா காத்து போற மாதிரி அந்த மாதிரி ஜட்டி போடுங்க. அதுவும் வீட்டுக்கு வந்து அந்த ஜட்டி முழுசும் அவாய்ட் பண்ணிட்டு வெறும் வந்து பாத்தீங்கன்னா லுங்கி இல்ல வந்து வெறும் வேஷ்டி அந்த மாதிரி மட்டும் கட்டிக்கோங்க. பிறப்புறுப்புக்கு ஃப்ரீயா காத்து போகணும் வரணும். எள்ளு கொள்ளு சாலிடா அவாய்ட் பண்ணிடணும். இனிப்பு அப்படின்றது சுத்தமா சாப்பிடாதீங்க, கொஞ்ச நாள் அவாய்ட் பண்ணிடுங்க. சேர்த்துக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி கம்பல்சரி குடிங்க. பிறப்புறுப்புல நிறைய அந்த பிறப்புறுப்பு சைடெல்லாம் வந்து நமைச்சல் நிறைய இருக்கு, ஹேர்ஸ் நிறைய இருக்குன்னா அதெல்லாம் ட்ரிம் பண்ணிடுங்க. இப்ப நிறைய நமைச்சல் இருக்குது அப்படின்னும் போது அதை வந்து உங்களால ஷேவ் பண்ண முடியாது. அந்த இடத்துல நமைச்சல் இல்லை அப்படின்னா பிரச்சனை இல்லை, பட் இருந்தாலும் சுத்தியும் நமைச்சல் இருக்கு அப்படின்னா ட்ரிம் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இந்த பிறப்புறுப்பு ஹைஜீனிக் மெஷர்ஸ் அப்படின்றத மெயின்டைன் பண்ணிக்கோங்க. மெயின்டைன் பண்ணிட்டு கூட ஹோமியோபதியில இதுக்கு எக்ஸலண்டான மெடிசன்ஸ் இருக்கு, அந்த மெடிசன்ஸ் இருக்கு, சோப்ஸ் இருக்கு, ஆயின்மெண்ட்ஸ் இருக்கு. அதோட கூட வந்து பாத்தீங்கன்னா உணவியல் மாற்றங்கள், இப்ப நாங்க சொன்ன உணவியல் மாற்றங்கள் நிறைய சொல்லுவோம். கூட வந்து பாத்தீங்கன்னா தண்ணி ஒரு நாளைக்கு நிறைய 3 லிட்டர் தண்ணி கம்பல்சரி குடிக்கணுங்க. அதுல மாற்று கருத்தே கிடையாது. புரியுதுங்களா? ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி குடிச்சுக்கோங்க. அதே மாதிரி தொடை இடுக்கெல்லாம் இல்லைங்க, பட் எப்பயோ ஒரு டைம் தான் தொடை இடுக்கலாம் கூட நமைச்சல் எடுக்குது அப்படின்னா, குளிக்கிறதுக்கு முன்னாடி தொடை இடுக்கெல்லாம் கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு தேங்காய் எண்ணெய் வச்சுக்கோங்க. தொடை இடுக்கெல்லாம் நல்லா வந்து தேய்ச்சிட்டு, இப்ப மெடிகேஷன்ஸ் எடுக்கிறீங்கன்னா நாங்க ஆயின்மெண்ட்ஸ் கொடுப்போம், ஆயின்மெண்ட் சோப் எல்லாம் கொடுப்போம். இல்ல வீட்லயே எப்பயோ ஒரு டைம் தாங்க தொடை எடுக்கலாம் நமைச்சல் எடுக்குது அப்படின்னா, எப்பயோ ஒரு டைம் நமைச்சல் எடுக்கிறதுக்கு நல்ல இவ்வளவு தேங்காய் எண்ணெயில ஒரு சிட்டிக்கு மஞ்சள் போட்டுட்டு அதை வந்து நல்ல கால் தொடை இடுக்கெல்லாம் நல்லா தேய்ச்சிட்டு நம்ம வந்து குளிச்சுட்டு வரலாம். சோப் போட்டு குளிச்சுட்டு வரீங்க அப்படின் போது அந்த எண்ணெய் பதம் இருந்துட்டே இருக்கும். நிறைய வந்து வறட்சி அப்படின்றது இருக்காது. அதுக்கும் மேல பிறப்புறுப்புல கிருமி எல்லாம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா மெடிகேஷன்ஸ் எடுக்கணும். மெடிகேஷன்ஸ் கூட இந்த மாதிரி உணவு முறைகள் அப்படின்றத ஃபாலோ பண்ணும். ஆஃபீஸ்க்கு போறீங்க அப்படின்னும் போது காட்டன் பேண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த காட்டன் பேண்ட்ஸ் கூட ஜீன்ஸா இருக்கக்கூடாது, டைட்டா இருக்கக்கூடாது, காத்து ஃப்ரீயா போகணும் வரணும். அந்த மாதிரி நீங்க வந்து உணவு வந்து பாத்தீங்கன்னா உடையில மாற்றங்கள், உணவுல மாற்றங்கள், நான் முன்னமே சொன்ன மாதிரி. உங்களோட நோய் ஏதாவது இருக்கு அப்படின்னா, முக்கியமா டயபெட்டிக் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அதுக்கான மெடிகேஷன்ஸ். பழக்க வழக்கங்கள், ஓரோஜென்டல் செக்ஸ் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா அவாய்ட் பண்ணும். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்றீங்க அப்படின்னும் போது, எனக்கு 5 வருஷமா பிறப்புறுப்பு நமைச்சல் இருக்குமா, 10 வருஷமா இருக்குமா அப்படின்றவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிரந்தர தீர்வு அப்படின்றது கிடைக்கும். புரியுதுங்களா? சின்ன சின்ன விஷயங்கள் தான்,
கூடவே வந்து பாத்தீங்கன்னா சரி விகித உணவு அப்படின்றது வச்சுக்கோங்க. சரி விகித உணவு அப்படின் போது டெய்லியே மதியானம் ரைஸோட கூட கண்டிப்பா ஒரு பொரியல், ஒரு கீரை, ஒரு முட்டை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா காலையில நல்ல வந்து நிறைய உளுத்தம் பருப்பு போட்டு நம்மளோட உணவு பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னாலே இட்லி, தோசை, பூரி, பொங்கல் தானே. அப்ப இட்லி, தோசை நம்ம பெரும்பாலும் வீட்ல இட்லி, தோசை தான் சுடுவாங்க. அப்ப உளுத்தம் பருப்பு, அந்த உளுத்தம் பருப்பும் தோலோட ஆந்தோசைனின் அதுல ஜாஸ்தி இருக்குங்க. கருப்பு உளுத்தம் பருப்பு தோலோட இருக்கும். அந்த உளுத்தம் பருப்பு ஜாஸ்தி போட சொல்லுங்க. ஆந்தோசைனின் ஜாஸ்தி இருக்கு. பல நோய்கள் ஆண்களுக்கு வர்றத தடுக்கும். அதே மாதிரி முடியும் அப்படின்னா வாரத்துல ஒரு முடியும் அப்படின்னா டெய்லியே கூட மாப்பிள்ளை சம்பா அரிசி, கருப்பு கவுனி அரிசி, காட்டு யானை அரிசி, இந்த மாதிரி அரிசி நம்மளோட பாரம்பரிய அரிசிகளை பயன்படுத்துங்க. முடியாது அப்படின்னா வாரத்துல 3 நாளாவது இந்த அரிசிகள் அப்படின்றது பாரம்பரிய அரிசிகளை பயன்படுத்தும் போது ஆண்களுக்கான நிறைய வந்து நோய்கள் வராம தடுக்கும். அதுக்கும் மேல ஆண்களுக்கான ஆண்மை தன்மை அப்படின்றதும் காப்பாற்றப்படும். அதுக்கும் மேல பிறப்புறுப்பு சார்ந்த பல நோய்கள் வராம, கிருமி தாக்குதல் இல்லாம உடம்புனோட எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்றீங்க அப்படின்னாலே இந்த மாதிரி ரொம்ப குரோனிக் இல்னஸஸ், பெரிய பெரிய, இது மட்டும் இல்ல, இதை விட பெரிய பெரிய தொந்தரவுகள் வராமையும் பாதுகாக்க முடியும். ஆக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.